சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ணாமலை பார்க்கில் வாக்கிங் போகிறாரு. அப்போ பரசு கேட்குறாரு, அண்ணாமலை வாக்கிங் வந்து 2-3 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் சளி பிரச்சனையாக இருந்துச்சு, அதனால் வந்து காலையில் நேரத்தில் பணியில் வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இங்கே வந்தால் தான் சரியாயிருமா அண்ணாமலை, வாக்கிங் நல்ல மாதிரி போனால் தான் முடிஞ்சு போச்சே அப்படிங்கிறாங்க. பரசு இன்றைக்கி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, உன்னைய பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஒன்று கேள்விப்பட்டியா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் சிறந்த தம்பதி ஒரு போட்டிங்காங்களா, அது என்ன போட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரவி கூட வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறாங்க. அது என்ன போட்டி அண்ணாமலை, என் மச்சின பையனும் பொஞ்சாதியும் போகிறாங்க, அதுக்கு ஒரு காரு வேணும் புக் பண்ணி விடுங்கன்னு சொல்லும்போது நான் முத்து காரை தான் புக் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் போகிறான் அப்படிங்கிறாங்க. முத்தும் போகிறானா, சரி 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 அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிற பரசு அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை, அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம நீங்கள் தான் பண்ணி வச்சிங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அவங்க சிறந்த தம்பதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக கலந்துக்கிட்டாங்கன்னா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. பரசு எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் போகக்கூடிய முயற்சியே பண்ண மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நீ தான் எப்படியாவது சொல்லி அனுப்பிவிடணும், அவங்க 2 பேரும் இதில் நம்ம ஏன் கலந்துக்கிடணும், சரி மற்றவங்க யாராவது கலந்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குற தன்மையில் இருப்பாங்க. யார் சிறந்த தம்பதின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க அன்பு கூடுதலாக மிகுதியாக வரும்ல அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வராங்க. எங்கே அந்த சிறந்த தம்பதி போட்டி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என் பையனும் என் மருமகளும் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சந்தோஷம், பரவாயில்லை, என் மருமகளை வந்து ஒரு பக்கமும் என் பையன் கூட்டி போக மாட்டான், என் பையன் போலீஸ்கார வேலை பார்க்கான், லீவே கிடைக்கலம்மா, இன்றைக்கி இந்த போட்டி கூப்பிட்டு போகிறாங்க, அது இன்றைக்குமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இது பெரிய விஷயந்தான். நம்ம காலத்துலாம் இது இல்லை, இல்லைன்னா நம்ம யார் சிறந்த தம்பதின்னு நிரூபிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. உடனே ஏன் அண்ணாமலை சிரிக்கிற அப்படிங்கிறாங்க பரசு. இல்லை நீங்கள்லாம் ஜெயிச்சிருப்பீங்க, நான் கண்டிப்பாக தோற்றுருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கும் கெமிஸ்ட்ரியே ஒர்க் ஆகலை, நான் வடக்கை பார்த்து போகிறேன் அப்படின்னா என் பொண்டாட்டி தெற்க பார்த்து போவா, இந்த மாதிரி எதிரும் புதிருமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ரயில்வேயில் வேலை பார்க்கும்போது நான் சிட்டியில் இருக்கேன், நீ வாரம் வீட்டுக்கு வந்துடுதேன் அப்படின்னா கிராமத்தில் நான் இருக்க முடியாது, நான் சிட்டியில் தான் இருப்பேன்பா. சரி ரைட்டு, எனக்கு வேலையை வந்து கும்பகோணத்துக்கு மாற்றிருக்காங்க, நம்ம கிராமத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் இல்லை நான் சிட்டியில் தான் இருப்பேன்பா. இப்படி ஏட்டிக்கு இப்படி தான் பண்ணுவாள். அப்படி இருக்கும்போது நாங்கள் சிறந்த தம்பதிகளாக வர வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்படி ஒரு போட்டி வைக்கிறது நல்லது தான். இப்போ உள்ள பரபரப்பான காலகட்டத்தில் இப்படிலாம் வச்சுருக்க அந்த கமிட்டி தான் நன்றி சொல்லணும். சரி ரைட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்கள் நீங்கள் தயார் பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்கள் நான் தயார் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போகிறாரு. மீனா வந்து வழக்கம் போல் சமையல் வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்னும் என்ன மீனா வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. மாமா சமையல் பண்ணி வச்சுட்டு நான் பூ வியாபாரத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாளைக்கு இந்த சிறந்த தம்பதி ஜோடிக்கு போட்டி வைக்காங்களாம், சிறந்த தம்பதிக்கு வைக்காங்களாம்ல, அதுக்கு நீங்கள் போகிறீங்களா நீங்களும் முத்துன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அவரு விருப்பம் இல்லை, எனக்கும் பூ வியாபாரத்துக்கு போக வேண்டியிருக்கு, அவருக்கும் வண்டிக்கு போக வேண்டியிருக்கு, மற்றபடி நம்ம அங்கே போய் என்னமாம்மா செய்ய போகிறோம், எனக்கோ அவருக்கோ இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அவர்கிட்ட பலமுறை சொல்லி பார்த்துட்டேன், அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானம்மா அன்றைக்கி வீம்புக்கு போகிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. போகிறேன்னு தான் சொன்னோம்மா, அதுக்கப்புறம் நினச்சி பார்த்தோம் நாங்கள் 2 பேருமே சரியாக படிக்கலை, அவங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுமா புரியலையான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. இருமா நான் முத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்க. சரிம்மாம்மா அப்படிங்கிறாங்க. மீனா அதுக்கப்புறம் பூ வியாபாரத்துக்கு போயிடுறாங்க. முத்து வண்டிக்கு போய்ட்டு மதியம் சாப்பிட வீட்டுக்கு வராரு. உடனே முத்து அப்படிங்கிற அப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவும் அவங்கள்ட்டையும் ஒன்றா பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. என்னங்க வர சொன்னீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா தான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே ஹாலில் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. விஜயா பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அந்த சூப்பர் தம்பதி போட்டியில் நீங்கள் கலந்துக்கிடணும், சிறப்பு தம்பதியாக நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இதை கேட்ட விஜயா ரொம்பவே நக்கலாக சிரிக்கிறாங்க. உடனே ஏன் விஜயா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா, அறிவு இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், மனோஜும் ரோகிணியும் வந்து எவ்வளோ அன்பாக இருக்காங்க, சுருதி ரவியும் அது கேட்கவே வேண்டாம், அந்தளவுக்கு இணைப்பிரியா ஜோடியாக இருக்காங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, இவங்க 2 பேருமே எதிரும் புதிருமாக இருப்பாங்க. இவங்க வந்து எப்படிங்க ஜெயிக்க முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா நீங்கள் ஆரம்பிச்சோன்னா அம்மா சொல்லி முடிச்சுட்டாங்க. அம்மா சொன்னதை நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது, நடந்ததில்லை. ஆனால் இந்த வகையில் அம்மா சொல்றதை நான் கேட்கலான்னு தான் இருக்கேன். ஏன்னு கேட்டால் அவங்க கேட்குற கேள்வி எங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லைப்பா. நானும் மீனாவும் அந்தளவுக்கு படிக்கலை, முத்து மீனாவுங்களுடைய நிலைமை இது தான். ஆனால் ரவியும் சுருதியுமாக இருக்கட்டும், இல்லை மனோஜ் ரோகிணியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பயங்கரமான
படிப்பாளிகள் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராது, இப்போ மாதிரி என் லெவலில் புரிஞ்சுக்கிட்டா சரி தான். எப்பா இவனாலலாம் ஜெயிக்க முடியாதுப்பா, இவனும் ஜெயிச்சிக்கிட மாட்டான், அவன் முன்னாடியும் ஜெயிச்சிக்கிட மாட்டான், ஏன் வேஸ்ட்டு செலவுப்பா. இப்போ அதுக்கு பேசாமல் இந்த பிள்ளை பூ வியாபாரத்துக்கு போச்சுன்னா இது ஒரு 500 விற்கும், அவன் எப்படியும் ஒரு 400 500 கார் ஓட்டிடுவான், லாபமாவது உங்களுக்கு கிடைக்கும், நட்டம் கிடைக்காம இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் படிப்பாளி, அதை நாசுக்கானி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்லுது, நான் தான் கலந்துக்கிட்டேன்னு சொல்லும் போதே தான் நான் சிரிச்சேனா வேணான்னு சொல்லிட்டு நீ தான் கேட்கல. இப்போ நீ நாங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை நினச்சா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரோகிணி, பரிசு நம்மளுக்கு தான், நம்ம கிளம்பக்கூடிய வழியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், கண்டிப்பாக நம்மளுக்கு பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி ரவியும் வராங்க, எங்களுக்கு கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணே நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிடுங்க அப்படிங்கிறார் ரவி. இல்லை ரவி வேணாம், அது எதுக்கு வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவிகிட்ட முத்து சொல்கிறது, எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குடா, போனால் எதாவது வருமானம் கிடைக்கும், அங்கே வந்து சும்மா உட்காந்துட்ருக்கணும், அவங்க கேட்குற கேள்வின்னு உனக்கு புரியாது, அது சரி வராது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ரவி முத்துக்கும் மீனாவுக்கும் அறிவு வந்திருக்கு. அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டு ஜெயிக்கவும் முடியாது, ஜெயிக்க போகிறதும் கிடையாது. அங்கே போய் இந்த இங்கிலீஷ் படத்தை மொழி தெரியாதவங்க பார்த்தா திருதுன்னு முழிச்சிக்கிட்டு இருப்போமே, அந்த கணக்காக தான் உட்காந்துட்டு இருக்கணும், புரியாத படத்தை பார்த்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்பவே வீம்பாயிருது. அத்தாங்க பாருங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் வருவோம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஜெயிப்பீங்க, கடுமையாக ஜெயிப்பீங்க, இவ்வளோ நேரம் போகலன்னா இப்போ போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த ரொம்ப மலிவாக பேசுகிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியாதுன்னு ஒன்றுமே இல்லைத்த, முயற்சி பண்ணி பார்க்குறோம், தோற்றாலும் ஜெயித்தாலும் கலந்துக்கிட்ட ஆறுதலாக நம்மளுக்கு இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. நம்மளை கை தட்டுறாங்க. இந்த வீம்பு தான் வேணும், ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு முனைப்பு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், நீங்கள் உங்களை நம்புங்க, கண்டிப்பாக வெற்றியோடு திரும்புவீங்க அப்படிங்கிறாங்க. அப்பா எங்களுக்கு வாழ்த்து கிடையாதா அப்படிங்கிறாங்க. 3 ஜோடிக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா சிறந்த ஒரு தம்பதிக்காக போட்டி வைக்கிறாங்க, இதில் 1 லட்ச ரூபா பரிசும் அவார்டும் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பெருமை தான். ஏன்னா வாக்கிங் போன இடத்துல பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாமே இந்த போட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அண்ணாமலை குடும்பத்துலேருந்து கூட வராங்க, ஏன் பரசு குடும்பத்துலேருந்தே வராங்க, இப்படி பல குடும்பத்துலேருந்து வராங்க. இப்படி வரையில் வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணுங்கிற உத்வேகம் எல்லா ஜோடிக்கும் வேணும். ஏன்னா அதனால் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனேப்பா நீ சொல்லிட்டலப்பா, கண்டிப்பாக கலந்துக்கிடுதேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஏங்க இவங்க தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்காங்க, நீங்களும் அவங்க போகலன்னா விடுறது கிடையாது, நீங்கள் போங்க போங்கன்னா அவங்க வீம்புக்கு போய் வீண் செலவு தான் பண்ணிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்பா வீண் செலவுலாம் எதுவுமே இல்லைப்பா, அங்கே போகிறதுக்கு கட்டணத்துலேருந்து எல்லாமே ஃப்ரீ தான் அப்படிங்கிறாங்க ரவி. டேய் ரவி, நீனும் பொண்டாட்டியும் போகிறீங்கன்னா நுப்பாட்டிக்கிடுங்க, ஏன் முத்தியும் மீனாக கூப்பிட்டு கிடைக்கிங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்களும் புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க தான், அவங்களும் நல்லா தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி அவங்க வரணுமா வர வேண்டாமான்னு அவங்க முடிவெடுக்கணும், நீங்கள் ஏன் அவங்களுடைய எண்ணத்தை திணிக்கிறீங்க, அது தவறு ஆண்டி, உங்களுக்கு வர விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் அங்கிளும் வாங்க கலந்துக்கிடுங்க, ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு, இல்லைம்மா நாங்களாம் வரலை, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, 100க்கு 1% மார்க்கு கூட நாங்கள் எடுத்துக்கிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அங்கிள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்போ நீங்கள் 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க, நான் வந்து காதல் கல்யாணமும் பண்ணலை, அரேஞ்ச் மேரேஜும் பண்ணலை, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொன்னாங்களேன்னு சொல்லி சொந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் படுத்த கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் அப்படி என்ன கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறாங்க. பாரு, இதுக்கு உனக்கு பதில் பேச கூட நான் கஷ்டப்பட்டு தான் பதில் பேசணும், அந்தளவுக்கு தான் என் வாழ்க்கை இருக்குது, அதனால் நம்மளாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, அப்படி ஒரு நினப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டு அலமாரியிலே என்ன செஞ்சு குழி தோண்டி புதைச்சிரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அப்பா நான் போட்டியில் கலந்துக்கிட்டேன்னா நீ ஒன்று வரணும்பா அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக வருவேன்டா, வராமல் எப்படி அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, நானும் ரயில்வேயில் ரொம்ப நாள் வேலை பார்த்தேன், இப்போ எனக்கு வயசாகிட்டு வேலைக்கு வேண்டாம்னு எனக்கு பென்ஷன் கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க, அதனால் நான் இங்கே சும்மா இருக்கிறதுக்கு என் பையன் மாதிரி போட்டியில் எப்படி கலந்துக்கிட்டாங்க, ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத போட்டியை நேரில் பார்த்தா எனக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்ல. என் ஃப்ரெண்டு 2-3 பேர் அங்கே வேறு வராங்க, பரசு கூட அங்கே தான் வரான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பரசு ஒரு பெரிய அவங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு பார்வதி எப்படி பெரிய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ அதே மாதிரி எனக்கு பரசு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு 2 வயசுக்கு இளமை தான், ஆனாலும் நான் அவனும் பேரை சொல்லி தான் கூப்பிட்டுக்கிடுவோம், அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அப்போ நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு வயசான காலத்தில் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு வயசாகல, எனக்கு வயசாகிட்டோம் அப்படிங்கிறாங்க. நீ தானம்மா சொல்லுத, கேட்டால் எனக்கு வயசாகிட்டு ஒரு வேலை செய்ய முடியலங்க, இந்த போட்டிக்கு மட்டும் கலந்துக்கிறதுக்கு உனக்கு இளமை துடிக்குதா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாளே போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயாராகிறாங்க. அப்போ போட்டிக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து செல்லில் சர்ச் பண்ணுறாரு. சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜயா கேட்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா போன வருஷம் போட்டியில் என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க வச்சாங்கன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா கேள்விலாம் கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணை மூடிட்டே பூ கட்டணுமா,
அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சுருக்கேன்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து மீனாவும் சிரிக்கிறாங்க. பூ வேணா நான் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. மற்றபடி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. நம்ம கண்டிப்பாக பூ கட்ட தெரிஞ்சுக்கணும். நல்ல பூ கட்ட ஒரு நாளில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சிறந்த தம்பதின்னு வந்துடலாம். ரூ. 1,00,000 பரிசு கிடச்சின்னா நம்மளுக்கு ரொட்டேஷனுக்கும் ஆகும். அந்த வீட்டுக்கும் ஆளுக்கு ரூ. 50 கொடுக்கணும் மாதம் மாதம். அதுக்கும் ஆகும். இன்னொரு ரூ. 50 நம்ம கைக்கு வந்துச்சுன்னா ஏதாவது ரொட்டேஷனுக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே மனோஜ் நினைக்கிறாங்க ரூ. 1,00,000 வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரூ. 50 கொடுத்துடலாம் வீட்டுக்கு. அது போக வந்து ரூ. 50 நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சரி எப்படியாவது இது பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ மனோஜ்கிட்ட வந்து ரோகிணி சொல்கிறாங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே சுருதி நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரவிட்ட. ரவி முழிக்கிறாரு. என்ன இப்போ வேலைக்கு போலையா அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு போட்டிக்கு போது தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அண்ணாமலை சபாஸ் சூப்பர் போட்டி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் கிளம்புறாங்க. மீனா மட்டும் ஹாலிலே உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களாங்க 2 மருமகளும் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி கிளம்பி அதை கற்றுக்கிட்டதுக்காக போகிறாங்க. இங்கே பாருங்கள் இவா ஜம்முன்னு உட்காந்துருக்கா. இவெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை ஜெயிக்கணும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அவ்வளோதான். அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. யார் முயற்சி வெற்றி பெறும்னு சொல்லி கடைசியில் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தெரியும் சீக்கிரம் தோற்றுட்டு வருவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. சரித்த பார்த்துக்கலாம், தோக்கமோ ஜெயிக்குமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் சமையல் வேலையை பார்க்குறாங்க. மீனா நீ சமைக்கலாம் வேண்டாம், அதான் சமையல் பண்ணி எல்லாம் வச்சுட்டு தானே போனேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பாத்திரம் கிடக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி கழுவு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு நீனும் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வழக்கம் போல் மதியம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே ரோகிணி நேராக வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி வீட்டில் போய் அக்கா எனக்கு பூவை கெட்ட கத்தாங்க. உனக்கு நான் அக்காவா அத்தனை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. சரித்த எனக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே தான் மீனா சூப்பராக பூ கட்டுவாளா அப்படிங்கிறாங்க. இல்லை சிறந்த தம்பதின்னு சொல்லி ஒரு போட்டி நடக்குது. அதில் மீனாவும் கலந்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி பூ கட்ட தெரியும், எனக்கு பூ கட்ட தெரியாது. அதனால் பூ கட்டதை அவங்ககிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்க தப்பாக தான் சொல்லி தருவாங்க. எனக்கு பரிசு கிடைக்கக்கூடாதுன்னு அந்த மீனா நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி பட்ட பொண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் அப்படி தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. அவள் ரொம்ப சுயநலமான பொண்ணு. முத்து மீனாவும் வந்து அடுத்தவங்க நல்லவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிற? அவங்ககிட்ட நீ நெருங்கி பழகலைன்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட நெருங்கி பழக நான் விரும்பலை ஆண்டி. நீங்கள் எனக்கு பூக்கட்டை சொல்லித்தர முடியுமா முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீனும் மாமியார் மாதிரியே தான் பேசுத. சரி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. எப்படி கட்டணும் அப்படிங்கிறாங்க. சரி கண்ணை மூடிட்டு எப்படி கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா கண்ணை மூடிட்டுலாம் எனக்கு கட்ட தெரியாது. நான் கண்ணை திறந்துட்டு இப்படி கட்டணும்னு எனக்கு கட்ட சொல்லித்தர தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் கண்ணை திறந்துட்டே இருக்கேன், நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கண்ணை மூடிட்டு இது பண்ண நினைக்கணுங்கிறாங்க. இப்போ கட்டி பார்க்குறாங்க, சரியாக வரல. இந்த சூழ்நிலையில் பின்னாடி பார்க்குறாங்க, சுருதி நிற்கிறாங்க. உடனே என்ன சுருதி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்களே வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு பூக்கட்டதுக்கு இந்த ஆண்டிட்டு வந்திருக்கீங்க, ஏன் உங்கள் பின்னாடி நான் வர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பூக்கட்டை சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி உட்காருங்க சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க. 2 பேருக்குமே பூக்கட்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க 2 பேரும் பூவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்வதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க விஜயாவுக்கு. விஜயா உன் மருமகமாக 2 பேரும் இங்கே வந்துருக்காங்களே அப்படின்னு. என்னாச்சு என் நடன பள்ளிக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உன் நடன பள்ளிக்கெலாம் வரலை, என்கிட்ட எப்படி பூ கட்டணும்னு கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. ஏதோ புது தம்பதிகள் வந்து சிறந்த தம்பதிகளாக தேர்ந்தெடுக்காங்களாம், ரூ. 1,00,000 பரிசும் கொடுக்காங்களாம், அவார்டும் கொடுக்காங்களாம். அதை எப்படியாவது பெறணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் வந்து இங்கே என்கிட்ட பூக்கட்டை படிச்சுக்கிட்டு இருக்குவா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி நல்லா சொல்லிக் கொடு, என் 2 மருமகளில் யாராவது கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க. என் மனசில் மீனா தான் ஜெயிப்பான்னு தோணுது அப்படிங்கிறாங்க. உன் வாயில் எப்படி வருது உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் விஜய் எப்படி பேசுத அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன். அவளுக்கு வந்து பூக்கட்ட தெரியும், வேறு என்ன தெரியும்? ரோகிணிக்கோ சுருதிக்கோ எல்லாமே தெரியும்ல, அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க. ரோகிணி வெளிநாட்டிலலாம் படித்தவா, வெளிநாட்டில் வாழ்ந்தவா. அந்த சுருதி பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் போய் படித்தவா, அவளுக்கு தெரியும். இந்த மீனா வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் கொண்டு படித்தவா. முத்து சுத்தமாக படிக்கலை. இவங்க 2 பேரும் ஜெயிப்பாங்கன்னு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவங்கக்கிட்ட புருஷன் பொண்டாட்டிங்கிறது அரவணைப்பு இருக்குது. அது போக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறாங்க. அந்த இதுலேயே அவங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்குவோம். வாயை மூடிட்டு இரு, நாங்கள் வாரேன் அப்படிங்கிறாங்க. விஜய் அங்கே வந்துடுறாங்க. என்ன ரோகிணி பூ எப்படி கட்டி படிச்சியா அப்படிங்கிறாங்க. சுதி கட்டுமா அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாண்டி கட்டி பார்க்குறேன் ஒன்றும் வரமாட்டேக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பூக்காரி மீனா வந்து வீட்டை எப்படி கையில் பைப்பத்தினாலும் அது மாதிரி பரிசை கைப்பற்றிடக்கூடாது, நீங்கள் பூக்கட்டை படிச்சுக்கிடுங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படி கிடக்கூடாமா அப்படிமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. விஜயா எப்படியாவது ரூ. 1,00,000 பரிசோடு தான் வரணும்னு சொல்லி முழு முயற்சியில் மருமக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க நினைக்கிய அப்படிங்கிறாங்க. உடனே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இங்கே நடனம் பள்ளி படிக்கிறவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே அது வந்து சுருதியோட உறவினர் பையன். என்ன சுருதி நீங்கள் இருக்க அப்படிங்கிறாங்க. இது எங்கள் ஆன்ட்டி தானே அப்படிங்கிறாங்க. இது உங்கள் ஆன்ட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவங்க எங்கள் ஆன்ட்டி தானே அப்படிங்கிறாங்க. அப்படியா
சரி 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 அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நான் மேலே போய் கிளாஸுக்கு போகிறேன் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நான் போய்ட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் நல்லா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. கீழே வந்து பார்க்குறாங்க, என்ன என் மருமக்கமாரு பூ கட்ட படிச்சிட்டாங்களா எப்படி அப்படிங்கிறாங்க. ஓரளவு படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் தேறுவாங்களான்னு தெரில. இப்படி பார்த்து பூ கட்டுறதுக்கே இப்படி கஷ்டப்படுதாங்க. கண்ணை மூடிட்டு எப்படி பூ கட்ட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவளுக்கும் மீனாவுக்கும் இப்படி தானே, அவள் கண்ணை திறந்துட்டு தானே இது வரைக்கும் பூ கட்டுதா. கண்ணை மூடிட்டு பூ கட்ட யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால் அவளும் தோக்க தான் போகிறா. ஆனால் என் மருமக்கமாருக்கு அப்படி இல்லை. இந்த 2 மருமக்கமாரும் இவங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து எல்லாமே தெரியும். இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. யார் நம்புகிறாங்களோ நம்பலையோ, உன் மருமக்குமாரை நீ நம்புகிற விஜயா, நீ பேசாமல் கமிட்டி தலைவராக இருந்து நீனே இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 1,00,000 பரிசையும் கொடுத்து விருதையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. நான் வந்து கமிட்டி தலைவராக இருந்தால் தானே என் மருமக ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் தானே கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்படி பேசிகிட்டே இருக்க வேண்டியதான், பூக்கூட்டத்தை இடைஞ்சு பண்ணாங்க, முதல்ல தூர போங்க அப்படிங்கிறாங்க விஜயா. விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, ஸ்ருதி எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நடனப்பள்ளிக்கே போயிடுறாங்க. இங்கே வராங்க பார்வதி. பார்த்தியா விஜயா, உன் மருமக மற்ற மருமகட்டும் நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம். அந்த 2 மருமகட்டையும், கடைக்குட்டி மருமகட்டும் நீ பேசவே முடியாது. அவள் போ, நீ வாடான்னா போடாம்பா, அந்த மாதிரி அந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைக்கு நிறைய உத்வேகம் இருக்குது பாரு. ரோஹிணி எங்கே போகிறான்னு சொல்லி பின்னாடியே வந்து அவளும் கற்றுக்கிட்ட வந்திருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்போ வந்து சுருதி ஜெயிச்சிருவாங்கயோ அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ தான் மீனாட்சி ஜெயிச்சிருவான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, இவ்வளோ வீம்பா பண்ணுது அந்த பிள்ளை, நான் இவ்வளோ வீம்பா நான் பார்த்தது கிடையாது. பூ கட்ட ஓரளவுக்கு படிச்சுட்டா, கண்ணை மூடி கட்டினாலும் கட்டிவிடுவா அப்படிங்கிறாங்க. சரி சரி எப்படியோ ஜெயிச்சுன்னு பரிசு நம்ம வீட்டுக்கு வந்தால் சரி தான். இந்த விஜயாவோட மருமக வந்து ஜெயிச்சிட்டாங்க, மகன் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா எனக்கு பெருமை தானே அப்படிங்கிறாங்க. அப்போ மீனாவும் முத்துவும் ஜெயிச்சா அவனுக்கு பெருமை தானே அப்படிங்கிறாங்க. அவங்க ஜெயிச்சா எனக்கு அவமானம் தான். இந்த விஜயாவோட மகன் ஒருத்தன் டிரைவராக இருக்கான், அவள் வந்து பூ கட்டிட்டு அழைதா அப்படின்னு சொல்லி தானே எல்லோரும் பேசுவாங்க. எனக்கு அசிங்கமாக தானே இருக்கும். அதனால் அவங்க ஜெயிக்கவே கூடாது. அவங்க ஜெயிக்க மாதிரி இருந்தாலும் நான் தோக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க கிளம்பும்போது ஏதாவது ஒரு வேலையை வச்சா அவங்க எப்படி போவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. கிளம்புனோடனே எனக்கு ஏதாவது செய்த மாதிரி சும்மியாவது பம்மாத்து பண்ணுவேன். பம்மாத்து பண்ணோன்னே முத்தும் மீனாவும் கண்டிப்பாக வந்து ஆஸ்பத்திரி கூட்டி கொண்டு வருவாங்க. டபார்னு அந்த நேரத்தை முடிச்சு விட்ருவேன். முடிச்சு விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், போட்டியில் அவங்க கலந்துக்கிட முடியாது. கலந்துக்க முடியாமல் போனோடனே ஏன் மருமக்கமாக 2 பேரும் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இப்போ வந்து இந்த 2 மருமக்களுக்கும் கிடைக்கலன்னா முத்துக்கு மீனாவும் போகலன்னா வேறு யாருக்காவது தானே கிடைக்கும். அதுக்கு ஏன் நீ முத்து மீனாவும் போகக்கூடாதுன்னு நினைக்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க போகக்கூடாது. என் மருமக்குமாருக்கு ஈக்குவலாக அவங்க 2 பேர் வரதை நான் அனுமதிக்க முடியாது. ஸ்ருதியும் ரவியோட லெவல் என்ன, ரோகிணி மனோஜோட லெவல் என்ன, இவங்க லெவலுக்கு வந்து ஒத்து போகும்போது அவங்களும் ஒரு போட்டியில் கலந்துக்கிடுவாங்களாம். அதே போட்டியில் இவங்க கலந்துக்கிடுவாங்களாம். அப்போ இவங்களும் அவங்களும் ஒன்றா கிடையாதுல்ல. என் மருமக்க மாதிரி இவங்க 2 பேரும் பெரிய பணக்காரங்க. அவன் பிளாட்பாரம் வந்து என் மருமக்கமார் கூட ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிப்போம்னா நான் அதை விடுவேனா, அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேனா, அது ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இருக்காங்க. என்ன விஜயா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, சரி நடக்குமோ பார்த்துக்கலாம் விஜயா, விடு, உன் நடன கிளாஸை பாரு, நான் கீழே போய் அந்த பிள்ளைகள் பூக்கட்டை முடிச்சிட்டான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. என்னம்மா பூக்கட்டி முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு இதே மாதிரி கட்டி ஜெயிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அடுத்தாப்புல இன்னொன்று என்னமோ போட்டி சொன்னீங்களே ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, கயிறு மேலே நடக்கணுமோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அது கயிறு கிடையாதுங்க, கயிறில் வச்சு முனிச்சு போடுறது அப்படிங்கிறாங்க. அப்படியா, அது உங்களுக்கு தெரியுமா ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் வந்து நெட்டில் பார்த்தே இது பண்ணிடுவேன், ஆஃபீஸில் போய் நெட்டில் பார்த்து பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணி நினைக்காங்க, நம்மளும் பார்லரில் போய் நெட்டில் பார்த்து அதை நம்ம எப்படி கயிறு கட்டணும்னு பார்த்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே போகிறாங்க 2 பேருமே. அவங்க ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க ஸ்ருதி, அவங்க பார்லருக்கு போகிறாங்க ரோகிணி. அங்கே போய் 2 பேருமே கயிறு எப்படி கட்டணும், முடிச்சு போட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு சரி ரைட்டு போட்டிக்கு நாளைக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தயார் நிலையில் ஆகிறாங்க. இங்கே ஸ்டூடியோவில் இன்ஜினியர்கிட்ட லீவு கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி நாளைக்கு நான் ஸ்டூடியோவுக்கு வரமாட்டேன், நாளைக்கு ஒரு போட்டிக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்போலாம் முன்னாடி மாதிரி இல்லை, ஒரே ரவுண்டாக தான் அடிக்க, லீவாக தான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், மற்ற நாள் லீவ் போட்டதெல்லாம் வேறு கதை, இந்த போட்டியில் நான் ஜெயிச்சே ஆகணும். எங்கள் வீட்டிலேருந்தே 3 போட்டியாளர் போகிறோம், யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சாகணும் உத்வேகத்தில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆகணும். கிராமத்தில் எங்கள் குடும்பத்தில் போட்டி வைக்கும்போது வந்து ஜெயிச்சது முத்து மீனாவும், ஆனால் இந்த போட்டியில் நான் ஜெயிச்சே ஆகணும். என் புருஷனும் நானும் ரொம்ப தயார் நிலையில் இருக்கோம். ஆனால் எனக்கு எதிராக டஃப்பு கொடுப்பாங்க போல். எங்கள் வீட்டில் இன்னொரு ரோகிணின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க டஃப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவங்கள எதிர்கொள்ள தான் செய்யணும். ஆனால் மீனான்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க, எனக்கு அந்த ஏற்கனவே எங்கள் டப்பிங் பேச வந்தாங்க பாருங்கள், அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களும் கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எந்த முயற்சியுமே பண்ணல, கிடைச்சா கிடைக்காட்ட போதுன்னு இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது, அதனால் நான் நாளைக்கு லீவ் போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாளைக்கு லீவு போட்டு நாளான்னைக்கு வந்து சேருமா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க, ஸ்ருதியும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. என்ன ரோகிணி நேரத்தோடு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை
அத்தை நாளைக்கு வந்து அந்த போட்டிக்கு போகணும்ல அதான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிறேன். அப்படியாம்மா தயாராகுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்துடுறாங்க. என்னடா நீ நேரத்தோடு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரோகிணி தான் வர சொன்னா. அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டது வந்து நம்மளுடைய மான பிரச்சனை, கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இந்த முத்து மீனாலாம் கலந்துக்கிறாங்க, நம்மலாம் வந்து அவங்களோட குறைஞ்சி தோத்துறவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் இதை வந்து உன் பொண்டாட்டி தான்டா கற்றுக்கிடணும். உன் பொண்டாட்டிக்கு இருக்க வீம்பு உனக்கு சுத்தமாக இல்லை. உன் பொண்டாட்டியை பாரு எங்கே இருந்து வந்தவா. ஆனால் வந்து நம்மளை யாருமே ஜெயிக்கக்கூடாதுங்கிற வைராக்கியத்தில் இருக்கா. அதே வைராக்கியம் உனக்கு இருக்கணும்டா. இந்த முத்து மீனாட்டை மட்டும் நீ தோற்றவே கூடாது. யாருக்கு நீ தோற்றாலும் சரி தான். சுருதி ரவி அவங்க ஜெயிக்கட்டும், இல்லை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ முத்து மீனாவுக்கும் பரிசு கிடச்சிருன்னு சொல்லுதியோ அப்படிங்க. டேய் ஆணாவுக்கு அச்சனா 2 பேருக்குமே தெரியாது. அவங்க எப்படிடா ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. நீ இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் போகாத, கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரோகிணி நம்ம நாளைக்கு ஜெயிச்சிடலாம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சுருதி வந்து ரூமை தட்டுறாங்க. என்ன சுருதி அதுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? அப்படி வந்துட்டேன். ரவிக்கு ஃபோன் அடித்து அவர் வர போகிறாரு. வேறு என்னெல்லாம் கற்று வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நெட்டில் பார்த்து அந்த கயிறை கட்டுறதுக்கு படிச்சிட்டேன் நானும் படிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு. இப்போ நாங்கள் வந்து எங்கள் 2 பேருக்கும் என்ன தெரியுமோ அதை தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிற ரவிக்கும் ஃபோன் அடிக்கும் நான் வாசலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி நீனும் வந்துட்டியா அப்படிங்கிற. ஆமாம்மா நாளைக்கு போட்டி இருக்கலாமா அப்படிங்கிற. ரைட் தயாராகுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். எல்லாருமே பயங்கரமாக உத்வேகமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்து மீனா மட்டும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த போட்டிக்கு அவங்க போகிறாங்களா போகலையா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே ஒரு குழப்பம் வருது. இந்த சூழ்நிலை முத்து மீனா வந்துடுறாங்க. வந்து எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. சாப்பிட்டு மொட்டை மாடி தூங்க போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு மனசுக்குள்ளே ரொம்ப போராட்டமாக இருக்குது. இந்த இருக்க ஜோடியிலே முத்து மீனா தான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நல்லா யதார்த்தமாக வாழ்கிறாங்க. அவங்க போனால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க எந்த முயற்சியுமே பண்ணல. இவங்கெல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க, தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை போகண்டான்னு முடிவெடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. பின்னாடியே விஜயாவும் வராங்க. என்ன பேச போகிறாருன்னு சொல்லிட்டு. உடனே முத்து அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க. மாமா வாங்க காஃபி எதுவும் வேணுமா அப்படிங்க. ஒன்றும் வேண்டாமா, நாளைக்கு போட்டிக்கு 2 பேரும் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ போகணுமா அப்படிங்கிற. டேய் போகணுன்னுட்டு இருந்தீங்க இப்போ போகணுமான்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. நாங்கள் தான் ஒன்றுமே படிக்கலையாம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா படிப்புக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ எப்படி முத்தை புரிஞ்சு வச்சுருக்க, முத்து எப்படி ஒன்றை புரிஞ்சு வச்சுருக்கான், என்ன எதார்த்தமாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்க போகிறாங்க. அப்படி அவங்க கேள்வி கேட்டது உங்களுக்கு புரியலைனாலும் என் புரியலைன்னு எனக்கு தமிழில் சொல்லுங்கன்னா சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இங்கிலீஷ்லேயே கேட்டாலும் நீங்கள் தமிழில் எனக்கு சொல்லுங்கன்னா சொல்லிட போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு நீங்கள் பதில் கொடுங்க. அதில் வந்து சரியாக வந்தால் வரட்டும், தப்பாக வந்தாலும் வரட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் கலந்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்து பின்னாடி சொல்கிறாங்க. ஏங்க அவங்களே போக விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஏன் போங்கன்னுட்டு இருக்கீங்க? ஏன் இவங்க போனோன்னா கப்போட பரிசோடு வந்துடுவாங்களோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள் நாங்கள் கப்போடு தான் வருவோம். என்ன மீனா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சும்மா நக்கலுக்கு வேணால் பேசுங்க. அங்கே ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க 2 டீமு. அந்த 2 டீம் தான் ஜெயிக்க போகுது. பேசாமல் இவங்க மண்ணை கவ போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு மண்ணை கவுது யாருன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாரு முத்து. ஆமாத்த ஒரு கை பார்த்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இந்த வீம்பு இருக்கணும். காலையில் நீங்கள் ஆளை போல் கிளம்பி அந்த போட்டிக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்களும் வரணும்னு சொன்னோம்லா அப்படிங்கிறாங்க. நானும் வருவேன்டா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயா நினைக்கிறாங்க காலையில் தானே என் பம்மாத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே விஜயா ஒரு நடிப்பை போட்ட வேண்டியதான்னு சொல்லி வயிறு வலிக்குன்னு சொல்லி அடையப்பா அடையம்மாங்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அம்மா என்னாச்சு அப்படின்னு மனோஜ் ஓடி வர்றாரு. டேய் நடிப்புடா அப்படிங்கிறாங்க. நடிப்பா அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போட்டிக்கு போங்கடா முத்து மீனான்னு வரவிடாமாக்குதான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு வயிறுலாம் வலிக்கல, அம்மா சும்மா தான் சொல்கிறாங்க, முத்து மீனா ஹாஸ்பிட்டல் கூட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வயிறு வலி தாங்கலை அப்படி இப்படின்னு சும்மா அது பொம்மாத்து பண்ணுதாங்க. உடனே அண்ணாவில் வராங்க. இது என்ன செய்யுது எங்கே என்னன்னே தெரில அப்படிங்கிறாங்க. நீ கண்டது கலையெல்லாம் சாப்பிட்ருப்ப அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு முடியவே இல்லை, ஹாஸ்பிட்டல் போகணுங்க அப்படிங்கிறாங்க. நானே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா நீ வரல, நான் வீட்டில் உள்ள மருந்து சாப்பிடுன்னு சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டல் போகணுங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவை கூப்பிடுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ரைட்டு அவங்க 2 பேரும் போட்டிக்கு போகக்கூடாது அப்படி தானே, சரி ஹாஸ்பிட்டல் தானே போகணும் அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு உட்காரு நான் உங்களை வர சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வர சொல்லிடுறாரு. உடனே முத்து டீம் மீனா டீம் போகிறாரு. இங்கே பாரு நீங்கள் 2 பேரும் போட்டியில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயா வந்து தேவையில்லாத வேலைலாம் பார்க்க அவளுக்கு வயிறு வலியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன வரைக்கும் நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப இல்லைப்பா நான் காரில் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்க. இல்லைடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆட்டோ வர சொல்லிட்டேன், ஆட்டோ வெளியினுக்கு ஆட்டோவில் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மொட்டை மாடில் இருந்துக்காங்க,
இப்போ நான் அவளை கூட்டு போகிறது வரைக்கும் நீங்கள் சமாளிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. எங்கள் முத்து மீனாவும் எங்கே அப்படிங்கிறாங்க. அவங்க வெளியே காரில் இருக்காங்க வா அப்படிங்கிறாங்க. அப்படியா வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்று பண்ணி அப்படியே கண்ணை மூடிட்டு போன மாதிரியே போகிறாங்க. அவங்கள எங்கே அப்படிங்கிறாங்க. இந்த ஆட்டோவில் ஏறு அப்படிங்கிறாங்க. அவங்க வண்டியில் தான் போவேன். அவங்க வண்டியில் தான் போவேனே, அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்ட்டாங்க அவசரமாக, நீ ஏறு அப்படிங்கிறாங்க. அவங்க வண்டியில் தான் போவேன். நீ ஏறு அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் வச்சு ஆஸ்பத்திரி கூட்டி போயிடுறாங்க. அங்கே டாக்டர்கிட்ட போய் சார் எனக்கு ரொம்ப வயிறு வலியா, 2 ஊசியை போட்டு விடுங்க சார் அப்படிங்க. சார் எனக்கு ஒன்றும் செய்யலை வைக்கல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்யலாமாம்மா ஹாஸ்பிட்டல் வந்தீங்க ஆட்டோவை பிடிச்சி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்க்குறாரு. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ண ஏது பண்ணன்னு எனக்கு தெரியும். இந்த முத்து மீனாவும் இந்த போட்டியில் கலந்துக்கக்கூடாது. அவங்கள ஏதோ ஒரு வகையில் நீ கஷ்டப்படுத்தணும். அவங்க போடாமல் நேரத்தை வைக்கணும். தினம் வேலை. ஆனால் நான் அப்படி விட முடியாதுல்ல. சரியா, நீ ஹாஸ்பிட்டலில் இரு, குளுக்கோஸ் போடணும்னா போட்டு விட்ருவோம் அப்படிங்க. எனக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. அதான் அவன் லட்சணம் தெரியுமே, ஆட்டோ வாடகை போனாலும் பரவாயில்லன்னு தானே கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. டாக்டர் சார் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. ஏன் இவ்வளோ சில்லறை புத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு நீ வீட்டுக்கு போ, நான் பிடி காசு அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 500 கொடுத்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக போட்டி நடக்கிறதுக்கு போயிடுறாரு. உடனே முத்து ஃபோன் பண்ணி அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் அவ்வளோப்பா, நீனும் மீனாவும் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவள் அப்பள மாதிரி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியேப்பா சரி ஃபோன் வச்சுருக்காங்க. உடனே அத்தைக்கு என்னவே ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகலை அம்மா, நம்ம இந்த போட்டியில் கலந்துக்கக்கூடாது ஜெயிக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்க. அம்மா தான் நம்மளை அந்த வீட்டில் ஒரு ஆளாவே நினச்சிக்கிட மாட்டாங்களே, என்னையும் பிள்ளைய நினைக்க மாட்டாங்க, உன்னையும் மருமகளை நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதில் மனோஜோ ஸ்ருதியோ ரவியோ ரோகிணியோ ஜெயிக்குன்னு நினச்சி ஏதாவது வேலை பார்ப்பாங்க. அதை பார்த்துருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தைக்கே நம்மளை பிடிக்கணும், நம்ம கலந்துக்கணுமா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு ஆஃபர் இருந்துச்சு, அதை கூட நான் செலவுத்தை மாற்றி விட்டு வந்துட்டேன், நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக கலந்துக்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன். அத்தை நம்மளை கலந்துக்கக்கூடாதுன்னு நினச்சி இது பண்ணுறாங்க. நம்ம கலந்துக்கிட்டால் அத்தை மனசுக்கு தான் கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, அப்பா மனசு அதோட கஷ்டப்படும். எங்கள் அப்பா மனசை கஷ்டப்படுத்தி எங்கள் அம்மா மனசை நீ குளிர் வைக்கணும்னு நினைக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது அதுதான். அவங்க நம்மளை போட்டியில் கலந்துக்கக்கூடாது, நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காங்க. நீ அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னது, இந்த போட்டியில் ஜெயிச்சு அவங்க முகத்தில் கரிய பூசுறது தான். நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்ம அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஒவ்வொரு போட்டியாக நடக்குது. அதை மீனை எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க. எல்லாருமே லவ் மேரேஜ் பண்ண மாதிரி ரொம்ப இணைப்பாக சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிச்சிருவோமாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, யாரையும் பார்க்காத சரியா, நம்ம தான் சிறந்த ஜோடி நம்ம மனசுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எல்லோரும் நம்ம வீட்டில் தயாராகிற மாதிரி அவங்க தயாராகிருப்பாங்க, நம்ம தயாராகலை. என்ன போட்டியில் ஜெயிக்கவும் தோக்கும், ஆனால் அப்பா அவர் ஏத்தாப்புல உட்காந்துருக்காரு. அப்பாவுக்காக நம்ம இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு போட்டியாக நடக்குது. இந்த ஒவ்வொரு போட்டியிலையுமே முத்து மீனா ஜெயிச்சுட்டு முன்னணியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. 6 வகையாக சுழற்சியாக நடக்குது. 6 வகையாக நடக்குது. 6 டீமாக அப்படி டீமாக வராங்க. இதில் ஃபைனலுக்கு ஒரு 6 ஜோடி உட்காந்துருக்காங்க. 6 ஜோடி உட்காந்துருக்கல, மனோஜ் ஜோடியும் உட்காந்துருக்காங்க, ஸ்ருதி ஜோடியும் உட்காந்துருக்காங்க. இதில் உங்கள் உண்மையான பேர், உங்கள் வரலாறை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதில் ரோகிணி அவங்க வரலாறை சொல்கிறாங்க. நான் பிறந்து வளர்ந்தது வரலாறுலாம் சொல்கிறாங்க. நான் மலேசியாவில் பிறந்தேன் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் பண்ணுறாங்க. எங்கே படித்தேன் என்ன படித்தேன்னு சொல்லிட்டு. இங்கே மனோஜ் ரொம்ப தோரணையாக உட்காந்துருக்காங்க. மலேசியா கரையினை கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. மனோஜ்னு சொல்லிட்டாரு, எனக்கு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பயங்கர பந்தாவாக சொல்கிறாரு. ஒவ்வொருத்தர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சொன்ன ரவி தான் கேட்ரிங் படிச்சுட்டு நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு. சுருதியுமே சொல்லிடுறாங்க. இங்கே முத்து சொல்கிறாரு, நான் ஒரு சாதாரண டிரைவருங்க, அதுபோக என் வீட்டு அம்மா பூ கட்டி வைக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, இப்படி நீங்கள் ஒரு கீழ்நிலையில் இருந்தாலும் இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு உத்வேகம் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நாங்கள் போட்டியில் கலந்துக்கணும்னு எனக்கு தெரியாது. இந்த போட்டியில் கலந்துகிட்டு இருக்க ரவிங்கிறவன் என் கூட பிறந்த தம்பி, இந்த மனோஜுங்கிறவன் என்னுடைய அண்ணன், அவங்க தான் அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கலந்துக்கிட வேண்டான்னு தான் இருந்தோம். ஆனால் எங்கள் அப்பா தான் சொன்னாங்க நீங்கள் கலந்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவோட இதுக்கு தான் வந்தோம். மற்றபடி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு தான் நாங்கள் சிறந்த ஜோடி அப்படிங்கிறது என்ன எனக்கு இல்லை. என் பொண்டாட்டி எனக்கு நல்லா பிடிக்கும், என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் கோவதாவத்தோடு இருந்திருக்கோம், வச்சுருக்கோம், எல்லாம் நடந்திருக்கு. உண்மையான அன்பில் கோபம் இருக்கும், அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நாங்கள் பரிமாறி இருக்கோம். அதுபோக பல முறை ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கோம். நாங்கள் கல்யாணம் முடியும்போது காலகட்டத்தில் 2 பேருக்குமே பிடிக்காமல் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் முடித்தோம். எங்கள் அப்பாவோட வாக்கை நான் காப்பாற்றணுங்கிறதுக்காகவும், எங்கள் அப்பாவோட வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி மீனாவும் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவெடுத்து தான் கணவன் மனைவி ஆனோம். ஆனால் நாங்கள் தாம்பத்திய வாழ்க்கை சமீப காலமாக தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், இப்போ ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து தான் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீர் சிந்திடுறாரு. உடனே மீனாவும் சொல்கிறாங்க,
இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க தான் நான் வந்து பிறந்து வளர்ந்துருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. எங்கள் அப்பா எந்த அளவுக்கு என்ன பார்த்துக்கிட்டாரோ அந்த அளவுக்கு என் வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாரு. எனக்கு குழந்தை வேணும் அப்படி ஒன்றும் எனக்கு ஆசை இல்லைங்க. என் புருஷன் என் கூட இருந்தாலே போதும். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து அப்படியே அழுதுடுறாரு. கமிட்டி பார்த்து அப்படியே கை தட்டுறாங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள், இந்த போட்டியாளர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சொன்னாங்க. ஆனால் இது சிறந்த ஒரு பண்பான இது நீங்கள் கலந்துக்கிட்டது பூராமே மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க்காக இருக்கீங்க, நீங்கள் தான் போட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்காங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு பயங்கரமான சந்தோஷம். உடனே அதை ஃபோட்டோவும் எடுத்து வீடியோவும் எடுத்து அதை நேராக விஜயாவுக்கு அனுப்புகிறாங்க. விஜயா அவன் ஃபோனுக்கு ஒன்று அனுப்பியிருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. முத்து மீனாவும் பேசுனதாக இருக்குது, கமிட்டி பேசுனது தான் அதில் வருது. இதை பார்த்தோன்னா அப்போ பரிசு உங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பரிசு யார் தான் எடுத்தா அப்படிங்கிறாங்க. யார்? முத்து மீனாவும் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஆகா, அந்த பூக்காரி நம்ம முகத்தில் கறியை பூசிட்டாலே, அவள் போட்டியில் கலந்துக்கிட கூட தகுதி இல்லைன்னு நினச்சோம், அவள் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு விருது வாங்கி அந்த பணத்தை 1 லட்ச ரூபா பரிசு வாங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனாவும் மேடையில் பேசுகிறாங்க. ஐயா, நாங்கள் இந்த மாதிரி மேடைலாம் ஏறினது கிடையாது. நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாரையாவது கொண்டு காரில் விட்டுட்டு கடைசியாக நிற்பேன். என் வீட்டம்மா ஏதாவது ஃபங்க்ஷன்னா பூ கொடுத்துட்டு நாங்கள் ஓரமாகவே இருப்போம். இப்படி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு விருது வாங்குவோம், பரிசு வாங்குவோம், 4 பேருக்கு மத்தியில் படித்தவங்க மத்தியில் நாங்கள் வந்து பாராட்டப்படுவோம்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. இவ்வளோ பேர் என்னை கைத்தட்டி பார்த்ததே இல்லை. என்னை உத்வேகப்படுத்துறது எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும் என் வீட்டுக்காரையும், இந்த 3 பேரும் தான் என்னை உத்வேகப்படுத்துவாங்க. ஆனால் இவ்வளோ பேர் என்னை உத்வேகப்படுத்துகிறீங்க எங்கள் 2 பேர்த்தையும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் வாழ்க்கையில் அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். என் மனைவியை வந்து நான் சிறந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சுருப்பேன். இப்படி ஒரு கனவு எனக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் உயர்ந்த அளவில் நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிற அளவுக்கு நான் பார்த்துப்பேன். என் பொண்டாட்டியை நான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படியே கண்ணீர் சிந்துறாரு. உடனே அண்ணா இருக்காங்களாங்க, அது அவங்க பேர் அண்ணாமலை, அவங்க தான் எங்கள் அப்பா, அவங்கள நான் மேடை கூப்பிடலாமா அப்படிங்க. கண்டிப்பாக கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மேடை கூப்பிட்றாங்க. நான் சொன்னோம்ல எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நானே வீட்டை விட்டே வெளில போனாலும் எங்கள் அப்பா என் கூட தான் வருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு 3 பசங்க, என்னங்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மாவை எனக்கு 100% பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இதெல்லாம் எல்லா டிவிலையும் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இதை வந்து பார்வதி எப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்வதி அழுதுடுறாங்க. விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. விஜயா, உன் டிவியை வச்சு பாரு அப்படிங்கிற. என்ன வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த விருது வாங்குற நிகழ்ச்சி வந்து டிவியில் வருது அப்படிங்கிறாங்க. சொன்னார் இந்த மீனாவும் முத்து தான் அந்த பரிசு வாங்கியிருக்காங்களாம். அந்த கமிட்டிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட கூறு இல்லை அப்படிங்கிறாங்க. கூரெல்லாம் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது, பரிசு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, அவன் என்ன சொல்லுதான்னு பாரு அப்படிங்கிறாங்க. வச்சு பார்க்குறாங்க. வச்சு பார்த்தோன்னா விஜயாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னா ஆமாம் சும்மா வந்து ஏமாத்துறதுக்கு பேசுகிறான், என் பையனாவது மனோஜும் ரவின்னு தானே, இவங்க என் பையன் கிடையாது அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, நீ 1000 சொன்னாலும் சரி தான், உன்னையும் உன் குடும்பத்தையும் அண்ணாமலையையும் பெருமைப்படுத்துகிறோம்னா அந்த முத்து மீனா மட்டும்தான் பண்ணுவாங்க. இதுதானா? ரவியை வந்து என்றைக்குனாலும் அவன் மாமனார் பணத்தை கொடுத்து நான் ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன் அப்படி இப்படின்னு அழைச்சி கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ரோகிணியும் என் அப்பா வழி வந்த பிறகு நான் மலேசியா போகிறேன் பணக்காரின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவாள். உன் வீட்டில் இருக்க போகிறது முத்து மீனாவும் தான். அவங்க 2 பேரும் தான் உனக்கு கடைசி காலத்தில் கஞ்சி தருவாங்க, வேணாலும் நீ பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, உன் வாக்கு என்றைக்குமே பலிக்காது. என் பையன் மனோஜ் மலேசியா போக போகிறதும் இல்லை, என் ரோகிணி என்ன மறந்துட்டு போக போகிறதும் இல்லை. அதே மாதிரி சுருதி ரவியும் வந்து இங்கே பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் என்னை வந்து அவங்க பார்க்காம இருக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படின்னு பில்டப் பண்ணிட்டாங்க. நீ வேணா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விஜயா, நடக்க போகிறது இதுதான். ஏன்னா முத்து மீனா தான் உன்னை பார்க்க போகிறாங்க, வேணா பாரு அப்படிங்கிறாங்க. நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க விஜயா பார்வதிக்கிட்ட. இந்த சூழ்நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே நேராக வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் வாசலில் இருங்க, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. விஜயா முதல்ல ஆர்த்தியை ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மாவும் அவங்க தங்கச்சி வந்துடுறாங்க. எம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டிவியில் நீங்கள் பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் எப்படி வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க மீனா சீதாக்கிட்ட. என் அம்மாக்கிட்டையும் இல்லை அங்கே சம்மந்தி இருப்பாங்க, அதான் நாங்கள் வரலை, நீங்கள் வாசலில் வரணும், வரவேற்கணும்ல, அதான் பூ கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள அவங்க 2 பேருக்கு நாங்கள் பூவை போட்டு பாராட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாலையை களத்தில் போடுறாங்க. இதெல்லாம் எதுக்குத்த அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, என் பொண்ணை வந்து நீங்கள் சூப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஏற்பட்ட மருமகம் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுங்களே, உங்களை பாராட்டாமல் எப்படி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சொன்னால விஜயா ஆர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. யாருக்கு ஆர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிற. முத்து மீனா ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான்லாம் ஆர்த்தி எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எடுக்க முடியாதா?
ஊர் உலகமே பாராட்டுது, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கோம்னு சொல்லிட்டு. வா முதல்ல ஆர்த்தி எடு அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் விஜய் ஆர்த்தி எடுக்க வராங்க. உடனே சம்மந்தி நீங்களும் வந்து நில்லுங்க அப்படிங்க. இல்லை இல்லை சம்மந்தி இருக்கட்டும் அப்படிங்க. அதெல்லாம் என்னமா இருக்குது, நீங்கள் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. மீனா தங்கச்சியும் இங்கே மீனாவோட அம்மாவும் சேர்ந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டில் போய் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாட்டியும் பேராண்டி அப்படிங்க. பாட்டி எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா எனக்கு வந்து காலையிலே ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி கண்டிப்பாக இந்த போட்டியில் என் பையன் முத்தும் மருமக மீனாவை தான் ஜெயிக்க போகிறாங்க, அதனால் நீங்கள் வாழ்த்து சொல்லணும், நீங்கள் வாங்கன்னு நீ வர சொல்லிட்டான். நான் வந்து அரை மணி நேரமாக அந்த ரூமுக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உன் முன்னாடி தான் வந்தேன், உனக்கு கண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன், சரி என்னன்னு கூட கேட்கலையேன்னு சொல்லி என் பாட்டில் மனோஜ் ரூமில் போய் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் அத்தை நான் உங்களை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறேன். அதான் நீ கவனிக்கவே மாட்டியே. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஆர்த்தி எடுக்கிறது கூட என் பையன் உன்ட்ட கெஞ்ச வேண்டியிருக்கேனே, சரி ஆர்த்தி எடுத்து வரட்டும், உனக்கு ஒரு டோஸ் விடணும்னு சொல்லி தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. முத்து இதை பிடி அப்படிங்கிறாங்க. என்னது பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை 10,000 இருக்குது பிடி அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் 2 பேரும் தான் சிறந்த ஜோடின்னு சொல்லி ஊர் உலகமே அறிவிச்சிருக்கு, நிறைய இது பண்ணியிருக்கோம். இந்த 10,000 வச்சு நீங்கள் 2 பேரும் 2 நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க ஹனிமூன் மாதிரி அப்படிங்கிறாங்க. பாட்டி எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆனே அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 கொடுக்குறாங்க. உடனே அத்தை இவங்களுக்கு மட்டும் தான் கல்யாணம் இருக்கா, மற்றவங்களுக்குலாம் இருக்கல அப்படிங்கிறாங்க. எல்லாருமா ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சது முத்து மீனா தானே, அதனால் கொடுத்துருக்கேன். இதே இது வேறு ஜோடி ஜெயிச்சிருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே மீனா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. உடனே ஏப்பா நீங்களும் அம்மாவும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. உடனே விஜயா வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, பாட்டி இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, உன் பையங்க 3 பேரில் உன்னை பெருமைப்படுத்திட்டு முத்தாக இருக்கான், கண்டிப்பாக பாரு இந்த முத்து மீனா உன்னை நல்ல நிலைமையை கொண்டு வராங்கடா அப்படிங்கிறாங்க. அந்த நிலைமை என்றைக்கும் வரும்னு எனக்கு தெரியுமா, கண்டிப்பாக கடைசி காலத்தில் அவங்க தான் என்னை பார்ப்பாங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த மன சொல்கிறாங்கப்பா நான் பார்ப்பேன்ப்பா அம்மாவும் உங்களையும் அப்படிங்கிறேன். நீ தான் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே ரவி சொல்கிறப்ப நான் பார்க்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே என்னை பார்க்கணுன்னு நினைப்பீங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் கொடுப்பணும்னு ஒன்று வேணும்ல, ஏன்னா அந்த கொடுப்பனம் வந்து முத்து மீனா கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களை சூப்பராக பார்ப்பேன்பா அப்படிங்க. டேய் என்னடா என்ன வார்த்தைடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்படிதான்டா லூசு மாதிரி என்ன ஏதாவது பேசுவேன், சரி வாங்க நம்ம எல்லோரும் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போனால் வந்து நம்ம குடும்பம் மேல் நல்லா வளரும், குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. பாட்டி எப்படி திடீர்னு போகிறது அப்படிங்கிறாங்க. டே முத்து ஒன்றரை 2 கார் இருக்கலாம், அந்த மனோஜ் போய்ட்டு ஒரு கார் இருக்கலாம், 3 கார் இருக்குது, எல்லோரும் போக முடியாதா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பேர்லாம் மாட்டி அப்படிங்கிறாங்க. நான் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி வர சொல்கிறாரு. 3 காரில் நேராக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு முத்து மீனாட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டில் முதல்ல கல்யாணம் முடிஞ்சது உங்களுக்கு தான், அதனால் சீக்கிரம் வந்து உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த கோயிலுக்கு கூட்டி வந்தேன். ஏன்னா நீங்கள் சிறந்த தம்பதின்னு சொல்லி பேர் வாங்கிட்டீங்க, அதுபோக வந்து சீக்கிரம் எங்களுக்கு ஒரு குழந்தைய பற்றி கொடுத்துட்டேன்னா நான் ஒரு பூட்டியாக பார்த்துட்டு நான் சந்தோஷமாக போவேன், அதான் அந்த கோயிலில் வந்து ஆசீர்வாதம் அங்கே தான் கூட்டி வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இவ்வளோ மைண்டில் வச்சு தான் நீ வந்து கோயிலுக்கு கூட்டி வந்தே பாட்டி அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க முத்துக்கிட்ட. உடனே விஜயா கூப்பிட்றாங்க மனோஜையும் ரோகிணியும். நீங்கள் 2 தான் சீக்கிரம் குழந்தைய பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இதுதான் மனோஜ் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்களா ஆண்டி, இந்த மாதிரி ஜெயிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே என்னது ஜெயிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்புக்கு வர மாட்டுறாங்க, குழந்தை வரும்போது வரட்டும் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க, அதான் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பாருங்கள், பார்த்துட்டு வந்து ஏதாவது சத்து குறைவுனா கூட மாத்திரை சாப்பிட்டு சீக்கிரம் நீங்கள் குழந்தை பெற்றெடுக்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இந்த பாட்டி வந்து குடும்ப சொத்து வேறு கொடுக்கணும்னு சொல்லிச்சு, அதனால் முத்தை கூப்பிட்டு கொடுத்தாலும் கொடுத்துருமோ அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன், அவங்களுக்கு முன்னாடி நீ வந்து குழந்தைய உண்டாயிட்டா ரோகிணி அப்படின்னா நான் நாளில் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க சொத்தை. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இன்னும் எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே மனோஜுக்கு ரொம்பவே சிந்தனையாக இருக்குது. ரோகிணி நம்ம கண்டிப்பாக வந்து செக்கப் போகணுமா அப்படி, கண்டிப்பாக செக்கப் போகணும் மனோஜ். முத்து மீனாவும் இப்போ வந்து ஹனிமூன் நாளைக்கு கிளம்புறாங்க, நம்ம வந்து இங்கேயே ஹனிமூன் மாதிரி இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக வந்து குழந்தை சீர் ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிற. சரி அப்படிங்கிறாங்க. நேராக காலைல ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க, அணுக்கள் ரொம்பவே குறைய இருக்குது, அதனால் மாத்திரைகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அணுக்கள் கம்மியாக இருக்குது மனோஜ் சார், நீங்கள் வந்து இது கரெக்டாக மாத்திரை போடணும், போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், இல்லைனா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நான் போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு பாருங்கள் மாத்திரைலாம் கரெக்டாக போடணும் அப்படிங்கிற. சரி அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் ஹனிமூன் கிளம்பிடுறாங்க. இப்படியா இருக்குது. ஸ்ருதி ரவிக்கும் ஒரே இதாக இருக்குது. ரவிகிட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, சாரி நான் அந்த போட்டியில் இப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க.
அதுவும் 3 குழந்தை வேணும்னு சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா இருக்கிறாங்க 3 பசங்க, எனக்கும் 3 பசங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அதை நீ என்கிட்ட கேட்டல சொல்லணும், நீனே கலந்துக்கலாம சொன்னனா அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு இத்தனை குழந்தை வேணும்னு சொல்ல எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. உரிமை இருக்குமா ரவி, என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம், அந்த கமிட்டி முன்னாடி இப்படியா சொல்லுவேன், இப்போ உள்ள காலத்தில் ஒரு குழந்தை வளர்க்குறதே பெரிய விஷயம், 3 குழந்தை எப்படி அப்படிங்கிறாங்க. என் ஆசையை தான் சொன்னேன், அதுக்காக அதை பெற்றுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. உனக்கு இத்தனைன்னு நீ சொல்லலாமே, அதுக்கு நீ அந்த கமிட்டியில் அப்படி எடுத்துக்க போய் நீ எந்திரிச்சு ஒரு மாதிரி பண்ண போய் தானே பரிசு முத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மட்டுமா போச்சு, அவங்க 2 பேரும் ரொம்பவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் உன்னை லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி தான், நீ என்ன லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி தான், நம்ம புரிஞ்சே வச்சுக்கல பாரு. அவங்க கேட்ட ஒரு கேள்வி கூட தப்பான பதில் சொல்லல, நம்ம 6 கேள்வி தப்பு விட்டுருந்தோம், நான் எந்திரிச்சது மட்டும் குறவா போச்சா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் செல்லை நோண்டிகிட்டு இருக்காரு. உடனே என்ன மனோஜ் செல்லை நோண்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்கல்ல. அந்த அதிக ஓட்டில் அவங்க ஜெயிச்சா வச்சான்னு சொல்லி கமிட்டி அறிவிச்சாங்களே, ஒருவேளை கமிட்டிக்கு இவங்க ஏதாவது பணத்தை கொடுத்து செட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்களே செட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணீங்க, நடக்கலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நான் எப்படியாவது கமிட்டியில் செட் பண்ணி நம்ம பரிசு வாங்கலான்னு பார்த்தேன். ₹1,00,000 பரிசு தரீங்க, நான் வேணால் ₹50,000 தந்துடுறேன், நீங்கள் எனக்கு ₹1,00,000 பரிசையும் அவார்டும் தாங்களேன்னு சொல்லிலாம் பேசி பார்த்தேன். அதில் கமிட்டியில் ஒரு ஆள் எங்களை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது, உனக்கு எத்தனை லட்சம் வேணும் இந்த கமிட்டி விட்டு வெளில போகிறதுக்கு அப்படின்னு கேட்டான் ஒருத்தன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ முத்துக்கு மீனாவுக்கு எப்படி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கஷ்டப்பட்டவங்க வந்தோடனே கொடுத்துருவாங்களோ என்னமோ, படிக்காதவங்க வந்தால் கொடுக்காங்களோ என்னமோ அப்படிங்கிறாங்க. அது வேணா இருக்கும், சரி ஓட்டு என்ன லட்சணத்தில் போயிருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் எடுத்து பார்க்குறாரு. அதில் கருத்து போட்டிருக்குறாங்க. ரோகிணிக்கு ஒரு ஆள் கருத்து போட்டிருக்காரு. ரோகிணிங்கிற பேரே தப்பு, இந்த பொண்ணு உண்மையிலே இது மலேசியாவில் உள்ள பொண்ணு இல்லை, எங்கள் ஊரில் உள்ள பொண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உங்கள் ஊரில் உள்ள பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்பவே முழிக்காது. ரோகிணி இதை பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஓட்டெடுப்பில் ஒரு ஆள் எஸ்எம்எஸ் போட்டிருக்காரு, உனக்கு ஊர் மலேசியா கிடையாது, எங்கள் ஊர் பொண்ணுன்னு போட்டிருக்காரு, அவர் யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. உடனே யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஏங்க ஏதோ வேண்டாததுக்கு ஏதோ போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அவர் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ், அப்போ நீங்கள் நீ நம்பலையா மலேசிக்காரின்ட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நம்புகிறேன், ஆனால் ஏன் இப்படி போடுறாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை ஓட்டு கிடைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முத்து கூட ஒரு ஆளை செட் பண்ணி பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க மனோஜ். உடனே ரோகிணி அப்போ தான் நினைக்காங்க, நல்ல வேளை அவன் கருத்து போட்டதுக்கு இவன் யார் என்ன வரணும் அவன்கிட்ட எஸ்எம்எஸ் பண்ணால் நம்ம வசமாக மாட்டியிருப்போம். ஆனால் இவன் நம்ம சொல்லதை நம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு, மனோஜ் இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, நெட்டில் நிறைய வர்றது தப்பாக தான் வருது, எதுவுமே கரெக்டாக வரல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், முத்து குடித்தேன்னு சொல்லி வெளியே வந்துச்சு, அதையும் நம்பிட்டு நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ண தான் செஞ்சானுங்க, என்ன அந்த மாதிரிலாம் நடக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட் மனோஜ், நீங்கள் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ரெஸ்ட்டை போட்டு நாளைக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனாவை ஃபோன் அடிக்கிறாங்க. அப்பா ஊட்டியில் செம்மையாக மழைப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அங்கே எங்கே மழை பெய்யுது, மண் சரியுது அப்படி இப்படிங்கிறாங்க, கவனமாக இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் இருக்கிற இடம் சமமான பரப்பு தான், நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய் போய்ட்டு வாங்கடா, கல்யாணம் முடிஞ்சோன்னு அனுப்பி விட்ருக்கணும், கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நீங்கள் 2 பேரும் எதிரும் புறமாக இருந்தீங்க, அதை அனுப்புறதுக்கும் ஒரு நேரம் வந்திருக்கு பாரு, வருஷ கணக்கில் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. எப்போ ஒன்றும் இல்லைப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் வரும்போது ஒரு நல்ல செய்தியாக சொல்லணும்டா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அங்கே தாம்பத்திய வாழ்க்கை நல்லமே வாழ்கிறாங்க. அங்கே வரும்போதே மீனாவுக்கு பயங்கரமாக வாந்தியாக வருது. என்ன மீனா என்ன செய்யுது அப்படிங்க, ஒன்றும் தெரிலங்க, சாப்பிட வாந்தியாக வருது அப்படிங்கிறாங்க. சரிப்பா ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு மீனா மாசமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பாட்டிக்கு ஃபோன் அடிக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பாவுக்கு ஃபோன் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா அந்த 2 விரலில் ஒன்று தொடு அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு விரலை தொடுறாங்க. ஃபஸ்ட்டு பாட்டி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக, பாட்டி உங்கள் பேத்தி மாசமாக இருக்கா அப்படி, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நாங்கள் ஊட்டிக்கு வந்தோம்ல, ஊட்டியில் நல்லா சாப்பிட்டு முடிச்சுன்னு வாந்தியாக பண்ணிகிட்டு இருந்தா, என்ன வாந்தி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கல, தெரிலங்கும் போது நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தேன்னா அங்கே போனோன்னே மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் ரொம்ப சந்தோஷம்டா பேராண்டி, நான் அந்த கதைக்கு தான்டா ஒன்று அனுப்பிவிட்டேன், சூப்பராக வந்துட்டுடா, குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து நல்ல கதை நடக்க பற்றியா, சரி ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி எல்லாமே நல்லதே நடக்கு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அப்பனுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி இனிமேல் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுடா அப்படிங்கிறாங்க. நேராக அண்ணாமலைக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க நடந்ததை. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். உடனே விஜய் அங்கே வா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, அந்த ₹1000 துணியில் கட்டி வைக்கணும் கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. நீ எட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே துணி எட்டு வராங்க. உடனே குங்குமம் சந்தனம்லாம் வச்சு வைக்கிறாங்க ஓரமாக. உடனே என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை,
ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் ஒரு இடத்துக்கு போனாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம். எதுவும் ஆயிட்டா அப்படிங்க. ஏய் வாய மூடுடி முதல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன நல்ல செய்தின்னு சொல்கிறீங்க, என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து மீனாவும் ஹனிமூன் போனாங்களா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. போன இடத்துல ஒரு நல்ல செய்தியா, அந்த பிள்ளை மாசமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தானே போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் போனாங்க, அவங்க வருஷ கணக்கில் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அதன் பிரதிபலனா வந்து நீ பாட்டியாக போகிற, நான் தாத்தாவாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சொல்லுதீங்க அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. என்ன ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் வந்து குழந்தை குட்டியை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த முத்து மீனாவும் இன்றைக்கி பாருங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அவங்க வந்து ஹனிமூன் தானே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹனிமூனுக்கு மட்டும் போகல, அங்கே போன இடத்துல வந்து அவளை வந்து டாக்டர் செக்கப் கூட்டி போனானா, வாந்தி பண்ணுதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது டாக்டர் வந்து அவள் மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ஆகா குடும்ப சொத்து போயிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி வந்து கிராமத்துலேருந்து கிளம்பி பூர்வீக சொத்து பத்திரத்தோடு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னம்மா உடனே வந்துட்டீங்க அப்படிங்கிற. ஆமாடா. ஆமாம் நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, அவங்க வந்து யார் இந்த வாரிசு சுமக்காங்களோ அவங்களுக்கு நான் குடும்ப சொத்தை கொடுக்கணும்னு சொன்னோம்ல, அந்த பத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க வந்து இப்போ மாசமாக தானே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அது என்ன குழந்தையா பிறந்துட்டு அப்படிங்கிறாங்க. ஏன் மாசமாக தானே குழந்தை பிறக்கும், அதான் அவங்க பத்திரத்தை கொடுக்க போகிறேன், என்றைக்குனாலும் அவங்கள்ட்ட தானே கொடுக்க போகிறேன், அதை கொடுக்கறது கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீ சொல்லுறது சூப்பராக இருக்குது, முத்து மீனா குழந்தை பிறந்தா தானே கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதை மாதிரி கொடுக்க வந்திருக்கீங்க அவ்வளோதானே, உங்களுக்கு யார் இதை பண்ணாலும் அவங்கள தானே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே ஒன்று தான், உன்னைய மாதிரி இந்த முத்து மீனா என் மருமக கிடையாது, முத்து எனக்கு பிள்ளையே பிறக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த சூழ்நிலை என்கிட்ட கிடையாது. யாருக்கு முதல்ல குழந்த பிறக்கோ அவங்களுக்கு வந்து நான் என்ன தரேன், என் சொத்து பத்திரத்தை தரேன்னு சொல்லியிருந்தேன். சுருதி என்ன சொன்னேன். ஆமாம் பாட்டி கரெக்டாக தான் சொன்னீங்க. பாட்டி சொல்கிறது கரெக்டாக தானே சொல்கிறாங்க. முத்து மீனா வந்து இப்படி வருவாங்கன்னு நான் முன்னாடி நினச்சேன் அப்படிங்கிறாங்க சுருதி. எப்படிம்மா சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லை அவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க, நான் கூட என்னமோ நினச்சேன் முதல்ல, முத்து இப்படி குடிச்சிட்டு அலைதார், இப்படி ஒரு மாப்பிள்ளை தேவைதானான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சு, பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமாக வாழுதாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள பார்த்து தான் நானும் ரவியும் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். இதான் உண்மை. ஆனால் அவங்க போட்டியில் கலந்துக்கிடும் போது எனக்கு தெரியும் மனசுக்குள்ளே அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம போட்டியில் ஜெயிக்கணுங்கிறது ஒரு உத்வேகத்தில் நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு தெரியுது, யாருக்கு தெரியுது இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை முத்து மீனாவும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வந்துடுறாங்க. வந்தோடனே பாட்டி இந்த பத்திரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பாட்டி பத்திரம் அப்படிங்கிறாங்க. என்ன பத்திரமா, இந்த வீட்டில் யார் முதல்ல அந்த பேரம்பேத்தி, என் பேரம்பேத்தியில் யார் இந்த குடும்பத்தினுடைய வாரிசு சுமக்காங்களோ அவங்களுக்கு நான் குடும்ப சொத்து கொடுக்கன்னு சொல்லியிருந்தோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே அதான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, இதை பேசாமல் இதை அங்கிள்கிட்டையோ அத்தைட்டையோ கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. ரைட்டு, சொத்து நம்மகிட்ட தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த நாச்சார் வாக்கு தான். ஏன்னா இந்த சொத்து யார் இந்த குடும்பத்தில் முதல்ல குடும்பத்தில் வாரிசு சுமக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன், இந்த சொத்து பத்திரத்தை பிடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி அப்படிங்கிறாங்க. விடுறாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. கொடுத்தோடனே இதை வச்சு நீங்கள் எப்படி முன்னேறி வருவீங்களோ வாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அங்கே 3 பையங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. பாரு இந்த முத்து, இந்த குணம் வந்து வேறு யாருக்கும் வராது, ஷேர் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், 3 பேருக்கு பங்கு உள்ள சொத்து வேறு இருக்குது, ஏன்னா இது வந்து உனக்குள்ள சொத்து, இதை வச்சுக்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா பாட்டி அப்படிங்க. இங்கே பாருமா, நீ மாசமாக இருக்க, ரொம்ப பத்திரமா இருக்கணும், கவனமாக இருக்கணும், ஏன்னா பாட்டி இன்னும் 1 மாதத்துக்கு இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. 1 மாதத்துக்கு இங்கே தான் இருப்பாங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. என்ன விஜயா, அத்தை நான் இங்கே இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நீங்கள் வந்து பொசுக்குன்னு கிராமத்துக்கு போயிருவீங்க, எனக்கு அதனால் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் இங்கேயே இருங்கத்த அப்படிங்கிறாங்க. அதானே 1 மாதம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை 1 மாதம் நீங்கள் இருந்தீங்கன்னா விவசாய நிலத்தை யார் பார்ப்பா அப்படிங்கிறாங்க. அது பார்க்குறவங்கள பார்ப்பாங்க, நான் பார்க்கறதுக்கு ஆள்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கேன், உனக்கு அந்த கரிசனை வேண்டாம், நான் வந்து மீனாவுக்கு வந்து நல்ல சாப்பாடுகளை பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் இருந்தால் அவ்வளோ வேலை வாங்கிட்டு தான் இருப்பேன், அதனால் 1 மாதம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அந்த 1 மாதத்துக்கு அப்புறமும் நான் வேறு வழி பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. 1 மாதமாக அங்கே இருக்காங்க, சாப்பாடு சௌகரியங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. 1 மாதம் கழிச்சு அத்தை 1 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. 1 மாதம் ஆயிடுச்சு கரெக்டாக சொல்லுவேன், ஏன்னா மருமகள்லாம் படித்தவ, அண்ணாமலை நான் சொன்ன ஆளை வேலைக்கு வராங்களா எப்படி அப்படிங்கிறாங்க. என்னதத்தை அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, மீனாக தான் இருக்கலாம், அவர் எதுக்கு சமையலுக்கு ஆள் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அவனை வேலைக்காரியா, இந்த வீட்டு மருமக தானே, அந்த வீட்டு மருமகெல்லாம் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, மாதம் மருமக வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, மாதம் நானே சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை முத்து, என் பேத்தியை வந்து இந்த குடும்ப வாரிசு சுமக்கான், இந்த வாரிசு சுமக்கும் போது வந்து அவள் எந்த வேலையும் செஞ்சால் நல்லா இருக்காது, அதனால்
இந்த கனின்னு ஒரு அக்காவை வந்து சமைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவங்கள சமைக்க ரெடி பண்ணுதாங்க. நான் சமைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை இவங்களுக்கே வயசானவங்க மாதிரி இருக்காங்க, இவங்க எப்படி சமைச்சு எல்லோரும் தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எத்தனை பேருக்குனாலும் சமைச்சு கொடுப்பா, ஏன் நான் சமைச்சு கொடுக்கலையா அவங்களுக்கு? அவங்க உழைச்சி செஞ்சு கொடுப்பாங்க. உனக்கு இருக்க முடியல நீனும் சமை அப்படிங்க. அத்தை எனக்கெல்லாம் சமைக்க முடியாது அப்படிங்கிறான். ஆமாம் உனக்கும் சமைக்க முடியாது, சமைக்க வரவங்களையும் சமைக்கக்கூடாது, இந்த மீனாக சமைச்சு தரணும், நீ நல்லா தின்னுக்கிட்டு உருண்டுக்கிட்டு அலையணும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நான் 1 மாதம் இருந்ததுக்கு உனக்கு பிடிக்கல, எனக்கே இருந்தேன், நான் இல்லைனா பல மாதம் இங்கே இருந்து நான் பொங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அந்த அவங்களே பொங்கி கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதானே நான் இருந்தால் தான் உனக்கு பிடிக்காத, ஏம்மா நல்ல மாதிரி பொங்கி கொடுங்க, மாதமாக இருக்கா மீனா, நான் அவனை சொல்கிறது தான். ஏன்னா நீ வீட்டு வேலை எதுவும் செய்யக்கூடாது, அது போக பூ வியாபாரம் பார்க்க போகிறேன், அங்கே போகிறேன் போகக்கூடாது. ஏன்னா பூ வியாபாரத்துக்கு என்ன வருமானம் வருமோ அதை நான் மாதம் நான் அனுப்பி விட்டுருக்கேன் உனக்கு அக்கௌண்ட்டில், நீ எடுத்து செலவு பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. இந்த முத்து சொல்கிறார், பாட்டி இதெல்லாம் வேண்டாம் பாட்டி, நான் முன்னாடி நான் வந்து ராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படிங்கிறேன். அது எனக்கு தெரியுண்டா பேராண்டி, ஆனால் வந்து அவன் இந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது, அது கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா உனக்கு 2 வண்டி ஆகிட்டு, உன் வண்டிக்கு ஒரு டிரைவரை போடு, ஓட்டட்டும், என்ன அவள் குழந்த பிறந்த பிறகு நீனே ஓட்டிக்க அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு சொல்லுதுன்னு புரியுதா? உங்கள் அம்மா வந்து நான் இல்லாத நேரம் என்னத்தையாவது வேலை வாங்கிட்டு இருப்பா, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. நான் அண்ணாமலை சிரிக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க விஜயாவை. விஜயா லட்சணம் தெரிஞ்சு தான் வந்து எங்கள் அம்மா வந்து வேலைக்கு ஆள் வச்சது. மூத்த வண்டிக்கு போக வேண்டாம், வண்டியை வேறு டிரைவரை போடு, வீட்டு செலவுக்கு அனுப்பிவிடுங்கன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா நான் பார்த்துக்குறேம்மா அப்படிங்கிறாங்க. சரி அண்ணாமலை நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாட்டி நான் கொண்டு விட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, நான் என்ன சொன்னேன், உன் பொண்டாட்டியை பார்க்க தான் வேலைன்னு சொன்னோம்ல, நான் போகிறதுக்கு ஒரு வண்டி அமுத்தியாச்சு, நான் ஊருக்கே போயிடுவேன் சரிதானா அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. மீனை நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க, இந்த வேலைக்கு வந்தவங்க சமைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதில் குழப்பத்தில் இருக்காங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் ஒரே சிந்தனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, மீனா நல்லாவே சமைப்பா, ஆனால் இந்த வேலைக்கு வந்தவங்க சமைச்சிருவாங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த வீட்டில் என்ன பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சிந்தனையே இல்லை, இந்த முத்துக்கு மீனாவுக்கு இந்த குடும்ப சொத்து வந்துருச்சு, அது போக முத்து வந்து தன்னோட 2 காருக்கு ஓனராக இருக்கான், அந்த 2 கார் ஓனருக்கு வந்து ஓனராக இருக்கார், அதுக்கு 2 பேருக்கு சம்பளத்துக்கு ஆள் வச்சு காரை ஓட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம பாரு சொந்தமாக பிஸ்னஸ் வச்சுருக்கேன், நீனும் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், நான் பார்லர் வச்சுருக்கேன், நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவன் சாதாரண சோப்பு டப்பா காரை வச்சு அவன் என்ன ரோகிணி செஞ்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்க பாரு, ₹1,00,000 பரிசு வாங்கிட்டான், ஊர் உலகத்தில் விருது வாங்கிட்டான், இவன் பாரு குடும்ப சுத்தவனுக்கு வந்துருச்சு, இப்படி ஒவ்வொரு லெவலாக அவங்க லெவல் ஏறிக்கிட்டு இருக்கு, நம்ம தான் கீழவே கிடக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் நம்ம கீழே கிடக்க போகிறது இல்லை ரோகிணி, நீ அப்படி நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் கற்பனையில் தான் நீங்கள் கோட்டை கட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் நீங்கள் கோட்டை கட்ட போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணாலும் பாரு, நான் பெரிய ஆளாக வந்து தீருவேன், இப்போ தான் ₹10,00,000 நம்மளுக்கு கிரெடிட் கார்டு தரான்னு சொல்கிறாங்க, கிரெடிட் கார்டில் பணம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்களே, அதில் எடுத்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, ரைட்டு அந்த ₹10,00,000 வச்சு நம்ம பேசாமல் ஒரு பார்லர் ஆரம்பிச்சிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நம்ம பேசாமல் ஒரு பார்லர் ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி அது எதுக்கு நீ பார்லர் ஆரம்பித்தே லாபமே வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா மனோஜ், லாபம்லாம் நல்லா தானே வருது அப்படிங்கிறாங்க. நல்லா வருதா, நீயே 1 வருஷத்துக்கு மேலே பார்லர் வச்சுருக்க, அதில் என்ன வருமானம் வந்து நீ என்னத்தை சேர்த்து வச்சு சொல்லு, ஒன்றும் கிடையாது, வீட்டு செலவுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு தான் கதையை பேச வேண்டியிருக்கு, அதனால் பார்லர் வேஸ்ட்டு ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் உனக்கு அதை பற்றி தெரியாது, ஒரு நாளைக்கு அசால்ட்டாக ₹10,000 வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. 10,000 வருமானம் வருமா, 10,000 வருமானம் தான் ₹3,00,000 ஆச்சு மாதம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ₹3,00,000 ஆச்சு, அசால்ட்டாக ₹2,00,000 மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ₹2,00,000 மிச்சப்படுத்தா, அந்த ₹2,00,000 மிச்சப்படுத்தி எங்கே வச்சுருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் ஓனராக இருந்தால் தானே மிச்சப்படுத்த வைக்க முடியும், நான் சம்பளத்தானே வேலை பார்க்கேன், அவங்க ஓனர் வந்து அவங்க மிச்சப்படுத்த நினச்சிதாங்க அப்படிங்கிறாங்க. என்னது உங்கள் ஓனர் மிச்சப்படுத்துகிறாங்களா, அப்போ பார்லர் உன்னுடையது கிடையாதா அப்படிங்கிறாங்க. உடம்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனோஜ் நான் அதை சொல்லலை அப்படி அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி மாற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறேன். ஒன்றும் இல்லை மனோஜ், நான் ஃப்ளோவில் சொல்லிட்டேன், மற்றபடி நான் தான் ஓனர், இப்போதைக்கு வருமானம் வராமல் இருக்கானா வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி பார்லர் வச்சா வேஸ்ட்டு, பணம் ₹10,00,000 வேஸ்ட்டாக போயிடும், அதுக்கு போக நம்ம இஎம்ஐ கட்டி கிடக்கணும், சரி வராது அப்படிங்கிறாங்க. மனோஜ் இன்னொரு வாட்டி யோசனை பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரூம் போட்டு வெளில போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு ரோகிணி மேலே ரொம்பவே டவுட் ஆகுது. அந்த எஸ்எம்எஸில் வேறு அந்த பொண்ணுக்கு வந்து மலேசியா கிடையாதுங்கிறாங்க, இந்த பொண்ணு வேறு பார்லர் என்னோட இது இல்லைங்கா, கேட்டால் நான் வந்து ஃப்ளோவில் சொல்லிட்டாங்க, நம்ம கண்டிப்பாக இவளை பற்றி நம்ம விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி விசாரிக்கிறதுக்காக பார்லருக்கு போகிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.